அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்கரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன பலனை பண்ண போகிறார் அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வரார். 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியே வர்றது மிக மிக சிறப்பாக அப்படின்னாக்க கண்டிப்பாக சிறப்புன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க கர்மக்காரகன் ஜீவனக்காரகன் அப்படின்றது சனி பகவான், அவரும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமா அப்படின்னாக்க அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமே. இதுவரை வேலை கிடைக்காம இருந்தவங்க, கான்ட்ராக்ட் வேலையை பார்த்துட்டு இருந்தவங்க, நான் எத்தனை நாள் தான் சாமி இப்படியே கான்ட்ராக்ட் வேலையிலே இருப்பேன், எனக்கும் உத்தியோகம் கன்ஃபார்ம் ஆகாதா, என் வாழ்க்கையும் மலர்ச்சி கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் பணி பாதுகாப்பு, அதாவது உத்தியோகத்தில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பணி நிரந்தரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதை தவிர பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தினால் கிடைக்கும். இதே போல் சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 12 அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு வரக்கூடிய காலகட்டங்கள். இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் வேலை பார்த்துட்ருக்குறேன், நான் ஐடி செக்டாரில் வேலை பார்த்துட்ருக்குறேன், சின்னத்துறை பெரிய துறையில் வேலை பார்த்துட்ருக்குறேன், எனக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பலன் கிடைக்குமா, அங்கே போய் இருக்க முடியுமா, அங்கே போய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அந்த பலனை கொடுப்பார். எப்படி அப்படின்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் கடந்த காலகட்டங்களில் வக்ரமான காலகட்டங்களில் இது கிடைக்காம, அதாவது கால்ஷீட் கிடைக்காம பலன் கிடைக்காம இருந்தவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படப்பிடிப்பு வாய்ப்பு கிடைக்கும். இங்கே சாதாரணமாக 1 மடங்கு வருமானம் வாங்கிட்டு இருந்தவங்களை பொறுத்தளவுக்கு 3 மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அப்போ 12 அப்படின்றது மறைவு ஸ்தானம். அப்போ அந்த மறைவு ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இந்த வெளியூரில் பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நானும் கொஞ்ச நாளாக இங்கே தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், என்னுடைய பிஸ்னஸை விஸ்தீரணம் பண்ணணும், பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளியூரில் வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் புதிய கிளைகள் தொடங்கி அங்கே அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்களோட தொடர்பு ஏற்பட்டு நிரந்தரமான வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டு. அதே போல் 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சிம்மத்தை பார்க்குறார். சிம்மம் அப்படின்றது உங்களுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் இடம். 4ஆம் இடம் அப்படின்றது வண்டி வாகனம் ஸ்தானம், மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டங்களில் இதுவரையிலும் சைக்கிள் வச்சுட்டு இருந்தவங்க 2 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், 2 வீலர் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், கார் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சேடன் போன்ற மிக பிரம்மாண்டமான கார்கள் வாங்கக்கூடிய லேவிஷ்கான கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்றது வீடு ஸ்தானம்னு சொல்லுவோம். ரொம்ப நாளாக நான் ஒன்று கொடுத்தனத்திலே இருந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அதாவது இடம் இல்லாதவங்க மண் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மண் வாங்குறதோடு இல்லாமல் அதில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வீடு கட்டுறதுக்கு உண்டான பொருளாதார தனக்காரகனான குருவும் உங்களோட ராசியில் இருக்கிறதுனால தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது மாத்ருவுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம். அதுக்கு அடுத்தது சனி பகவான் பார்க்கறது அப்படின்றது உங்களுடைய 7ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்குற 10ஆம் பார்வையாக.
அப்போ பார்க்கும்பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சில பேர் கேட்பாங்க, என்ன சாமி நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், திருமணத்துக்கு பார்த்துட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, எனக்கு எப்போ தான் சாமி இந்த திருமண தடைகள் விலகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த சனி பகவான் பார்க்கும்பொழுது, அந்த இடத்தையே குரு பகவான் பார்க்கும்பொழுது இதுவரை இருந்த திருமணத்திற்குண்டான தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழல் நிதி ஆழிநிதி மழலை சொல் கேளாதோர் அப்படிம்பாங்க. எந்த இடத்துல குழந்தை இதுவாக இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக உண்டு. அதே போல் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் உயர்கல்வி ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற கல்வி எழுதக்கூடியவங்களுக்கு அந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அந்த தேர்வில் எதிர்பார்த்ததோடு அதிகமான மார்க் கிடச்சி வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த வெற்றி பெற்ற ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தனக்காரனான குருவே அந்த இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அதற்குண்டான பொருளாதார ஏற்பாடுகளையும் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர ரிஷபராசி என்பர்களுக்கு பிஆர், சிட்டிசன், கிரீன் கார்டு, விசா போன்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதே இடத்துல தங்கி விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ரிஷபம் அப்படின்னாக்க சுக்கிரன் அதிபதி. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் இதே போல் சமையல் கலைஞர்கள் பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் புது வாய்ப்பு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க கேட்ரிங்கு அப்படின்றது கார்பரேட் லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க கார்பரேட் லெவலில் எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த நீங்கள் செய்யக்கூடிய சமையல் தொழிலில் பொறுத்தளவுக்கு இதுவரை கான்ட்ராக்ட் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க சுக்கிரன் அப்படின்றது கலைத்தொழிலுக்கும் அதிபதி. கலைத்தொழில் அப்படின்றது பொறுத்தளவுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள், புடவை இதெல்லாம் தயாரிக்கிறவங்க, இதை வாங்கி விற்கிறவங்க, அந்த மெடிசன் தொடர்புடையவங்க, ஃபார்மசிக்கல் தொடர்புடையவங்க, ஏன்னா சனி அப்படின்றது இரும்பு ரசாயனம் கெமிக்கல் செய்யக்கூடியவங்க, அத்தனை பேருக்குமே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவான் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் ராகுவோடைய தொடர்பு இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு பண வரவு ரெண்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் யோகமான காலகட்டங்கள்னு சொல்லாமல் யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானத்தில் இருந்து அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க இந்த பாக்கி இருக்கிற சொச்சம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள், அதாவது 26ஆம் வருஷம் மார்ச் வரையிலும் இந்த சனி பகவான் அந்த கும்பராசிலேயே இருக்கார். நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள பைரவர் வழிபாடு பண்ணும்பொழுது சனி பகவானுடைய தொல்லை விலகக்கூடும். சரி, எந்த காலகட்டங்களில் செய்யலாம் அப்படின்னாக்க தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்கிறது நல்லது. சரி, பைரவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க பைரவருக்கு அபிஷேகம், பால், பன்னீர், இளநீர் போன்ற அபிஷேக திரவியங்கள் வாங்கி அவர் மனம் குளிரும் போது நம்மளுடைய மனமும் குளிரும். அப்போ அந்த பண்ணிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் பைரவர் பேரை சொல்லும்பொழுது விலகும். சாமி இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமே, ஏதாவது ஒரு எளிய இது சொல்லுங்களேன் அப்படின்னாக்க சனி பகவானுடைய காயத்ரி சொல்கிறேன். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார். இதை இந்த யூடியூப்பில் ஸ்டில்லாகவே போடுவோம் இந்த மந்திரத்தை. அதையும் பார்த்து படிச்சுக்கிட்டு வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அள்ளி கொடுக்கும் காலகட்டம்னு சொல்லலாமா, அள்ளி கொடுக்கும் காலகட்டம்னு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நன்மை ஏற்படும் என்பது உறுதியாக சொல்லப்படுகிறது.
பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி 10 இருக்கனால ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 10ல் சனி இருந்தாலோ 10ல் குரு இருந்தாலோ பதவி பாழ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு உண்டான பலனை அவர் கொடுப்பார். அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் தான் வேலை செய்யும் இடத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும், கண்டிப்பாக வந்து போகும். வேலையில் இருக்கீங்க, இது நாள் வரைக்கும் கரெக்டாக செஞ்சுருப்பீங்க, ஏதாவது ஒரு தவறு பண்ணிடுவீங்க. அந்த சின்ன தவறாக இருக்கலாம், அது பெரிய தவறாக சித்தரிக்கப்பட்டு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கனாலே உங்களுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். இன்பம் துன்பம் இரவு பகல் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்க தான் செய்வாங்க. அதனால தான் அவங்க மூலிமா சிறு சிறு விஷயங்களும் பெருசாக பூதாகரமாக சொல்லப்பட்டு உங்களுக்கு அந்த வேலையை விட்டு நீக்க போகும். நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு இந்த வேலை போனால் அடுத்த வேலை கிடைக்கும், அது நல்ல வேலையாக அமையும். அதுதான் உண்மை. சனி பகவான் இப்போ கஷ்டத்தை கொடுத்து நன்மை தான் செய்வார். எல்லாரையும் சோதனை பண்ணி பார்க்குறதுல அவருக்கு நிகர் அவர் தான். இது அவருடைய வரலாற்றை பார்த்திங்கனாலோ புராண இதிகாசங்களை பார்த்தனா கூட கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்கும். அந்த நலன் மகாராஜா பட்ட கஷ்டம் பற்றி சொல்லணுமா என்ன? அந்த நலன் தம்பி வரலாறு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். சனி பிடிச்சி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், அதுக்கப்புறம் ஒரு முடிவில் எவ்வளோ நல்லா இருந்தாருன்றதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி தான். அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து போயிடும். தொழிலில் ஒரு போட்டி பகவை ஏற்படும், வியாபாரத்தில் ஏற்படும். நல்லா கேட்டுங்க, தொழில் மாற்றத்தை கொடுக்கும். வியாபாரம் பண்ணிங்கன்னா அந்த ஸ்தலத்தை அந்த இடத்துல கடையை விட்டு வேறு கடைக்கு போவீங்க, வேறு இடத்துல ஒரு கடையை போட்டு மாற்றுவீங்க. இதெல்லாமே நடக்கும். ஆனால் அது நன்மையில் தான் முடியும். அதுதான் உண்மையான விஷயம். அப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ விவரமாக சொல்லிட்டு வர்றது. இது மாதிரி நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூலிமா அந்நிய இனத்தவர் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு உறவு ஏற்படும். அவங்க மூலிமா நல்லது நடக்கும். அந்நிய இனத்தவர்னால் வெளிநாட்டுக்காரங்க சொல்லலாம், வேற்று மதத்தவர் சொல்லலாம். அப்படி தான் நடக்கும். இப்போ நீங்கள் இந்துவாக இருந்தால் முஸ்லீம் கிறிஸ்தவர் மூலிமா நடக்கும், முஸ்லீமாக இருந்தால் கிறிஸ்தவர்கள் இந்து மூலிமா நடக்கும், கிறிஸ்தவங்களாக இருந்தால் இந்து முஸ்லீம் மூலிமா நடக்கும். இதுதான் வேற்று மதத்தவர், அதுதான் அந்நிய இனத்தவர்னு சொல்லுவாங்க. அவங்க மூலிமா நல்லது நடக்கும். அது உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக இருக்கும். நிறைய பொருட்களை ஏற்று வெற்றி சம்பாதிப்பீங்க, லாபம் சம்பாதிப்பீங்க. நிறைய பொருளை இறக்கி 1க்கு 2 சம்பாதிப்பீங்க. இதுதான் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சனி வந்து எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா ஐப்பசி மாதம் 29 நவம்பர் 15 பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த சனி வந்து உங்களுக்கு இருக்கிறது 10ஆம் இடத்துல இருக்குங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 9, 10 குடையவர் சனி 10ஆம் இடத்துல வந்து அவர் ஆட்சி பெற்று இருக்கார். இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. வக்ரமாக இருந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அப்படியே இந்த தொழிலை வந்து சில டைம் வந்து மந்த நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நல்ல பலன்கள், சுறுசுறுப்பு அதிகப்படுத்தணும். பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்க சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க. பணங்காசு வருது அப்படின்னா 24 ஹவர்ஸும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் வந்து ரிஷப ராசிக்காரங்க. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் இருந்த அந்த தேக்க நிலை, அந்த சுறுசுறுப்பு இல்லாமல் மந்த நிலை, இது எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். தொழிலில் நல்ல வருமானம், நிரந்தர வருமானம் உறுதியாக உண்டு. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லது. சனி 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நிரந்தரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல அமைப்பு. அதுவும் இல்லாமல் ரிஷப ராசியில் வந்து உங்களுக்கு குருவும் இருக்கார். இதுவும் ஒரு சூப்பரான அமைப்பு. இந்த டைமில் வந்து புதுசாக தொழில் தொடங்கலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பும் உங்களுக்கு கிடைக்கிது. அதாவது பிஸ்னஸ்க்கு முதலீடுக்காக பார்ட்னர்ஷிப் ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்ட்னரும் முதலீடோட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் பணம் மட்டும் முதலீடு பண்ணிவிட்டு பார்ட்னரே வந்து பார்க்க சொல்கிறேன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் பல நன்மைகள் உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து உத்தியோகத்தில் பல விஷயங்கள் நடக்க போகுது. நீங்கள் மெயினாக வந்து கவனமாக இருக்க வேண்டியது வந்து உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள்லேயும் கவனமாக
கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி வந்து 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 12ஆம் இடம் வந்து விரயம். ஸோ அதனால் நீங்கள் வந்து விரயம் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணும்போது அது பெரிய லெவலில் விரயமாகாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்னென்னா நீங்கள் போடக்கூடிய பிஸ்னஸை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஷேர்ஸில் மற்ற ஏதாவது இல்லை கோல்டில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது துறை சார்ந்த வல்லுநர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து யோசிச்சுட்டு உங்களுக்கு உள்ள வெல்விஷர்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா விரயஸ்தானம் அப்படிங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதை தான் குறிக்கும். அதனால் அதுக்காக சொல்கிறேன். விரயம் அப்படிங்கிறது சின்ன சின்ன மருத்துவ விரயங்களும் உண்டு. தாயாருக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் வரும். அந்த தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புனால மருத்துவ செலவுகள் உண்டு. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு, பதவி உயர்வு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். தொழில் ரீதியாக மாற்றங்கள் உறுதியாக உண்டு. தொழிலுக்காக இடமாற்றம் உண்டு. தொழிலுக்காக வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த சனி பயிற்சிக்குள்ளே உறுதியாக உங்களுக்கு உண்டு. அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் கையில் இருக்கும் பட்சத்தில் அது இல்லாமல் உங்களுக்கு தசாபுத்தி வந்து 4ஆம் அதிபதியோடைய தசாபுத்திகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா சனியோடைய பார்வையும் அதை வந்து என்ன உறுதிப்படுத்தி 100% வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் ரொம்ப கவனம் தேவை. ஞாபக மறதி வரும். படிக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு ஏற்படாது. ஸோ பொதுவாகவே வந்து ரிஷபராசிக்காரங்க ஓரளவு கொஞ்சம் படித்தாலே அதை வச்சு எழுதி நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்புள்ளவங்க. பட் ஆனால் என்னென்னா இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய எண்ணங்கள் வராது. சிந்தனைகள் வந்து வேறு பக்கம் போகும். விளையாட்டு தன்மைகள் அதிகமாக இருக்கும். ஞாபக சக்தி வந்து குறைவாயிடும். ஞாபக மறதி அதிகமாக போகும். சிந்தனைகள் வந்து ஒரே இடத்துல குவித்து நம்ம என்ன செய்யணும், படித்தாதான் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஏற்பட்டால் மட்டும்தான் படிப்பில் நல்ல ரேங்க் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதே மாதிரி வியாழக்கிழமை காலையில் 6 to 7 பிரம்மதேவர் வழிபாடு. எல்லா சிவன் கோவில்லையும் பிரம்மதேவர் இருப்பார். ஸோ பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லது வந்து ரிஷபராசிக்கே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஹயக்ரீவர் வழிபாடு. இந்த ஹயக்ரீவர் வழிபாடு வியாழக்கிழமை பண்ணினீங்க அப்படின்னா இந்த படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள், ஞாபக மறதி இது எல்லாமே போய் உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. இந்த ராகு காலத்தில் காலபைரவர் வழிபாடு பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப கூடுதலான சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. படிப்பில் இந்த பரிகாரத்தை பண்ணும்போது உங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டும் வரும். படிப்பில் வந்து ஆர்வம் அதிகமாகி நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் தானாக தேடி வரும். அதே மாதிரி சனியோடைய பார்வை வந்து திருமண ஸ்தானம், அதாவது களத்திர ஸ்தானத்துக்கு இருக்கனால திடீர்னு திருமண பிராப்தம் உங்களுக்கு அமையும். இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு இந்த இதில் திருமணம் கை கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நிறைய தூரம் வந்து வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது. தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ நீண்ட தூர பிரயாணம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கணவன் மனைவி வந்து ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம். நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி, தப்பு பண்ணலைனாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க உடனே சாரி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்டுருங்க. இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையில் மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் வந்து அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதனால் தயவு செய்து இந்த சனியோடைய பார்வை இருக்கிற வரைக்கும் திருமணம் சார்ந்த உறவு சார்ந்த பிரச்சனைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். பெண்களுக்கு இது நல்ல வளர்ச்சியான காலகட்டம். நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம். முன்பை விட உங்களுக்கே இந்த சனி வக்ரமானதுக்கப்புறம் நிறைய முன்னேற்றங்கள்லாம் இருக்கும். உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் செஞ்சுட்டு அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் சேருது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டில் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக கிடைக்காத ஒரு பெரும் ஆதரவுகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சாதனை பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வருது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல பொற்காலமான அமைப்பு. பெரிய பெரிய விருதுகள் நீங்கள் இவ்வளோ நாளாக அங்கீகரிக்கப்படாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கீகரிக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் அமையுது. உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க. அதுக்கு உண்டான நல்ல மதிப்பு எப்போவுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு. மக்களுடைய ஆதரவு பெரிய லெவலில் வரும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத ஒரு பதவி உங்களுக்கு தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது.
அரசாங்க உயர் அதிகாரிகள் அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பதவி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அதே மாதிரி 10ஆம் இடத்துலேருந்து அப்போது வந்து என்னென்னா உங்களோட பதவி இதில் வந்து நீங்கள் என்னென்ன துஷ்பிரயோகம் பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வெற்றி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா சனி வந்து எப்பயுமே ஒரு நேர்மையான இது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்குண்டான நல்ல விஷயங்களையும் கொடுப்பாரு. அதே நேரத்தில் தப்பு செஞ்சால் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டையும் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதனால் இந்த சனியோடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கனால பதவிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் காப்பாற்றிக்கணும். ஆனால் நல்ல விஷயங்களை செய்யும்போது அதுக்குண்டான ரெகக்னைஸும் அவர் கண்டிப்பாக கொடுத்துருவார். இந்த பொதுவாகவே ரிஷப ராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.